Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலோட கோர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம், எந்த டிமாண்டில் பை பொசிஷன் இருக்குது, எந்த சப்ளையில் செல் பொசிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட்டும் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, நீங்கள் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸையும் நாலேஜையும் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கோர்ஸ் எஸ்எம்சி 2.0 அது வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அந்த கோர்ஸோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இங்கே சோச் ஆயிட்டானா நம்ம இந்த இடத்துலேருந்து செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு அப்டேட் மாதிரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த சோச் பண்ணிட்டா நம்ம செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். மார்க்கெட் வந்து இதில் நான் சொல்லியிருந்தேன், சோச் பண்ணாமல் மேலே போனா அப்படின்னா ஃப்ளிப் எடுத்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளானும் சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோவில். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டு சோச் பண்ணாமல் அப்படியே மேலே போயிட்டான். மேலே போயிட்டு நமக்கு சப்ளை வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ சப்ளை என்ன டைம் ஃப்ரேம், சப்ளை 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பாடி வந்து க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபெயிலியரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபெயிலியரை கன்ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ளிப்பில் இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளிப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்துரும். ஓகேங்களா, இந்த ஃப்ளிப்பு ஓகே, இந்த ஃப்ளிப்புக்கு ரொம்ப பெருசாக ஃப்ளிப் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டார்கெட் போகக்கூடிய இடம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்துலேயே இருக்குன்றனால நம்ம பெரிய ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ண முடியாது. இப்படி ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1:2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது நமக்கு அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மூவை ஒரு ஹிடன் டிமாண்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹிடன் டிமாண்டாக எடுத்துகிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இந்த இடம் நமக்கு அவைலபிளாக ஆகுது. ஸோ இதில் எனக்கு வந்து ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த விக்கை மட்டும் எடுத்தேன். ஸோ இந்த விக் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து தெரியும், எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ப்ரீவியஸோட ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த விக்கை டைரக்ட் என்ட்ரி அப்படின்னா இந்த விக்கை தான் எடுக்கணும். ஸோ இந்த விக்கில் தான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். நமக்கு செல்லுக்கு வந்து செல்லுக்கு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனால் பைக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த பை அப்படின்றது என்ன பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இதுவும் பிரேக் ஈவெண்ட். இப்போ மார்க்கெட் பிரேக் ஈவெண்ட் பண்ண ஆர்டர் இது. மார்க்கெட் கீழே வந்தாலும் நமக்கு லாஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட், ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கணும், இல்லாட்டி 0 லாஸாக இருக்கணும். இதுதான் நம்ம பிளான். ஸோ இங்கே வந்து போட்டிருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ளையில் டெய்லியோட சப்ளை, இந்த சப்ளையில் செல் வந்து பாருங்கள், இந்த சப்ளையில் செல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் செல் கொடுக்கல அப்படின்னா பை பார்த்துருங்க அப்படின்ட்டு வீக்லி அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அந்த வீக்லி அப்டேட்டை போய் பாருங்கள். இப்போது மேலே ஒரு சப்ளை இருக்குது. இன்கேஸ் இந்த சப்ளை இப்போ வந்து ஸ்டில் இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகலை. இன்கேஸ் இந்த சப்ளை பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போயிடும். அப்போ நம்ம பை பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து. ஓகே, இப்போது டெய்லி வந்து நமக்கு பிரேக் ஆகலை, ஃப்ளிப்பும் ஜென்ரேட் ஆகலை.
சரி ஓகே. அப்போ நம்ம இந்த சப்ளைல செல் போயிருந்தா மார்க்கெட் மேலே போயிருச்சு, லாஸ் ஆயிருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் லாஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேஷன் 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிற வரல நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம் ரீஃபண்ட்மெண்ட்டில். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? ஸோ இங்கே தான் மிட்டிகேஷன் இங்கே இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஸ்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளை எடுத்து செல் பண்ணலாம். 4 ஹவரில் சார் நமக்கு வந்து 4 ஹவர் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணிட்டான். அப்போ நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 4 ஹவரில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. இந்த லோவை எடுத்தால் தான் நமக்கு மார்க்கெட் வந்து செல்லே ஆகும். இந்த லோ எடுக்கிறவர்களும் மார்க்கெட் செல் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ மார்க்கெட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கண்டிப்பாக அந்த சப்ளை பிரேக் பண்ணும். சப்ளை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லலை, என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? சப்ளை பிரேக் பண்ணிருச்சுன்னா நம்ம ஈஸியாக பை எடுத்துடலாம். ஆனால் செல் எடுக்கிறது கஷ்டம். இந்த லோ வரைக்கும் போகணும். செல் எடுக்கணும்னா இந்த லோ போய் எடுத்தால் தான் செல்லே இருக்குது. ஆனால் சப்ளைவை இப்படியே பிரேக் பண்ணிடலாம். இப்படியே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு சூப்பரான டிமாண்ட் வந்து இப்போவே இருக்குது. இங்கே அப்படியே நம்ம நார்மலாக போயிட்டு பை பண்ணி சூப்பராக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ டெய்லி வந்து நமக்கு இந்த சப்ளைவை பாடி க்ளோஸ் பண்ணணும். பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா சூப்பர். இந்த என்ட்ரி வந்து வீக்லியான அனலைசிஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர். 4 ஹவரில் இந்த சப்ளையில் செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தான். ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தான். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா பார்க்கலாமா? ஸோ 15 மினிட்ஸ். இது வந்து டெய்லியோட 4 ஹவர்னுடைய சப்ளை. 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான், ஃபெயிலியர் பண்ணல. ஸோ நம்ம 5 மினிட்டுக்கு தாராளமாக போகலாம். இப்போ 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் இது பிஓஎஸ், இதுதான் சோர்ச். இவ்வளோ லென்த்தாக போயிருக்கு. இதுதான் சோர்ச். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு இது ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணால் அழகாக வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து போயிட்டான். நம்ம அழகாக வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகலாம். ஸோ இது வந்து பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த ஸ்ட்ரக்சருடைய லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஸ்டில் இந்த சப்ளை வரைக்கும் வரலாம். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸ்டில் இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ இதுவும் சப்ளை தான். இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ரூல் தான். மார்க்கெட் லோ எடுக்கல. இந்த சப்ளை வரைக்கும் இங்கேருந்து என்ன எப்படி ஒரு ஹை லோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வந்து என்ன இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். இங்கே எவ்வளோ ஹை லோவை கிரியேட் பண்ணாலும் சரி, 1000 லோவை 1000 ஹையை கிரியேட் பண்ணாலும் சரி, கரண்ட் ஹைன்றது இங்கே தான் இருக்குது. இதை எடுத்தால் தான் அடுத்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் மேலேயோ கீழேயோ இது எடுத்தால் மேலே போவான். இது எடுக்காத வரலும் மார்க்கெட் இந்த சப்ளை வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த சப்ளை வரைக்கும். சரி ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணால் அப்படியே நேராக வந்து எனக்கு இங்கே பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணிட்டான். இதை எடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி போயிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், பிஓஎஸ் கொடுத்துட்டான். இங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா என்ட்ரி மிஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? மிட்டிகேஷன் பண்ணியிருக்கான். ஸோ இது சப்ளை. ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் ஹைக்கு இவ்வளோ வந்து போட்டாச்சு. நம்ம இவ்வளோ போட்டால் கூட ஓகே தான். நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு? மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆர்டரும் பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. இப்போ பிரேக் ஈவனில் இருக்குது. 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டானா 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா?
இப்போ கீழே வந்துட்டான் அப்படின்னா ப்ராஃபிட்டு, மேலே போயிட்டானா 0 லாஸ் 0 ப்ராஃபிட். இப்போ இந்த ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த பேஸ் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் என்ட்ரி. இந்த மாதிரி பேஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அப்படியே மார்க்கெட் வந்து டிமாண்டுக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு டிமாண்டுக்கு இருக்கும்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த பேஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து இந்த 3 கரன்சி பேரில் ஒன்று பிரேக்கு, ஒன்று வந்து ஒன்று வந்து என்ட்ரி போயிட்டுருக்கு, இன்னொன்று என்ட்ரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட் வந்து நான் வந்து போடுறேன், அப்பப்போ வீடியோஸ் வந்து போடுறேன். வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, திஸ் வீடியோஸ் கிரேட், திஸ் வீடியோஸ் ஒர்த் இட், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து திஸ் வீடியோஸ் கிரேட், ஒர்த் இட், ஒண்டர்ஃபுல் அப்படின்ட்டு உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதே இல்லை யாரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டுமாரோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.